வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப புதுமையான கான்செப்ட்ன்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம நெறைய தேடி தேடி என்ன மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலாம் உங்ககிட்ட அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு கான்செப்ட்டோட வந்திருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அது டாய்லெட் அப்படின்னா, டாய்லெட் பத்தி ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பேச போறாங்க அப்படின்னு கேட்டா, இட்ஸ் நாட் அபவுட் எலக்ட்ரானிக் டாய்லெட். இதுக்கு நான் குடுத்திருக்கிற ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எமோஷனல் டாய்லெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நெறைய பேர் வந்து ஒரு ட்ரீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா வந்திருக்கலாம். நெறைய பேருக்கு ட்ரீம்ஸ் வந்து இருக்கும். ஆனா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட் ட்ரீம்ஸ் நெறையா வந்திருக்கும். ஸோ ஒரு ஃப்ராய்டியன் இன்டர்பிரிட்டேஷன் மாரி என்னவா இருக்கும் இந்த டாய்லெட் ட்ரீம்ஸ் அப்படின்னு நெறைய நான் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நெறைய கிளைண்ட்ஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து டாய்லெட் ட்ரீம்ஸ் அடிக்கடி திரும்ப திரும்ப வருது. இது டர்ட்டி டாய்லெட்டா இருக்கலாம், இல்ல கிளீனா இருக்கலாம். பட் ஸ்டில் வருது அப்படின்ற போது தான் இது வந்து எந்த அளவுக்கு எமோஷன்ஸை வந்து அவங்க ரிப்ரெஸ் பண்றாங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து அது ஆக்சுவலாக வந்து ஒரு இமோஷனல் விஷயம். அதில் நிறைய இமோஷன்ஸ் அதுலேருந்து கலந்துருக்கு. ஸோ கெமிக்கல்னு சொல்லலாம், பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடக்குது. அதே மாதிரி தான் இந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து நிறைய இட்ஸ் அ பயோகெமிக்கல். ஆக்சுவலாக இட்ஸ் அ ரியல் திங். இமோஷன்ஸ் கண்ணுக்கு தெரியறது இல்லை. கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, நீங்க சிரிக்கும் போதும் அழும் போதும் நீங்க துக்கத்துல இருக்கும் போதும் எல்லாம் வந்து பிஹேவியர்லாவும் தெரியும். அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலரா நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் வெளியில தெரியறது இல்லை. பட் உண்மையா ஒரு இமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது உடல் ரீதியா நிறைய வேதியியல் மாற்றங்கள் நடக்குது. அது பாசிட்டிவ் இமோஷன்ஸ்க்கும் வருது, நெகட்டிவ் இமோஷன்ஸ். பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆப்வியஸா, ஜாய், ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு எக்ஸைட்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னு சொல்லலாம். நெகட்டிவ் இமோஷன் சொல்லும் போது ஒரு கோபம், சோகம், ஒரு ஜெலசி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேருக்கு எமோஷன்ஸ்னா என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து அகெயின் ஜெண்டர் டிஃபரன்சஸ்ல வந்து மென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இமோஷன்ஸை காட்ட மாட்டாங்க. உமன் ரொம்ப இமோஷனல். அதுலேயும் நிறைய மென் கூட இப்போ வந்து நான் ரொம்ப இமோஷனல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் இமீடியட்டா நான் வந்து இமோட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ் ஆர் சம்திங் விச் இஸ் ஷுட் பி டெல்ட் இன் அ ஹஷ் வே. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை அழுதா கூட ஏன் அழுற, ஸ்ட்ராங் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்றோம். அதே ஒரு பாய் க்ரை பண்ணா, நீ ஆம்பளை பையன், நீ வந்து அழக்கூடாது, பொம்பளைங்க தான் அழணும், பொம்பளை பசங்க தான் வந்து அழும், நீ ஏன் அழற அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்தியன் கல்ச்சர் அண்ட் மோஸ்ட் ஏஷியன் கல்ச்சர்ஸ்ல வந்து நம்ம உணர்வுகளை வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்குமான ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து இமோஷன்ஸ் வரதான் செய்யும். பிறக்கும் போதே நம்மளுக்கு யூனிவர்சல் இமோஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சலினா ஆல் அரௌண்ட் த வேர்ல்டே வந்து ஒரு 6 இமோஷன்ஸ் வந்து அத்தனை பேரும் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நியூவா பார்ன் பண்ண சில்ட்ரனே ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் வந்து இந்த ஹாப்பினஸ், டிஸ்கஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இமோஷனை ஃபீல் பண்ணும்போது சின்ன குழந்தைக்கு என்ன பெருசாக இமோஷன் இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கும், இல்லைன்னா வந்து சோகமா இருக்கும். when the needs are not met அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வளர வளர வந்து ஒரு சில எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளா பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்வாலிடேட் பண்ணுவாங்க. உன் இமோஷன்ஸ்லாம் பெருசு இல்லை, அதை காட்டாத, அமைதியாரு, அதை வந்து வெளியில கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து எப்பவுமே வந்து சப்ரஸ் பண்ணதான் நம்ம சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு இந்த இமோஷன்ஸை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது, அது என்ன ஏது அப்படின்னு புரிகிறதுக்குள்ளவே அதை வந்து நிறுத்துறாங்க. அப்படி வந்து ஒரு டேப்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், சடனா ஸ்டாப் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம அழும்போது நம்ம ஸ்டாப் பண்ணும்போது இங்க சோக்கிங் ஃபீலிங் வரும். அதே மாதிரி தான் பல்வேறு இமோஷன்ஸ், ஒரு பயமோ, சோகமோ, ஒரு ஒரு பயங்கரமான கோபம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ற டைம்ல வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுறது, ரிப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத வந்து நம்ம ஜென்ரலாகவே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறதுனால என்ன வரும், என்னங்க ஆக போகுது, நான் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், பின்ன போய் இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட காமிச்சிக்க முடியுமா, இல்லை மேனேஜர் கிட்ட காமிக்க முடியுமா, வேலை இருக்குமா, இன்னைக்கு என் நண்பர்கிட்ட வந்து எனக்கு சொன்னது கோவம் தான் வந்தது, பட் அவங்ககிட்ட அதை சொல்ல முடியுமா, நான் சொன்னால் மட்டும் புரிஞ்சுக்குவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமுத்தி 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 நம்ம மனசுக்குள்ள வந்து ஆழ ஒரு இடத்துல வந்து நம்ம ஒளிச்சு வைக்கிறோம். இதனால என்னங்க, ஒளிச்சுதானே வைக்கிறோம்னு பார்த்தா இதுல வந்து இந்த பதிவுல நீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சுக்க போறீங்க. இதனால உடல்நல மனநல பிரச்சனைகள் எத்தனை வருது அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் கேன்சர் கூட, இந்த மாதிரியான ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், இதெல்லாம் கூட இந்த இமோஷன்ஸ் ரிப்ரெஷன்னால வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உறவுகளையே இது கெடுக்குது அப்படின்னு சொன்னாலும் மிக ஆகாது. நம்ம உணர்வுகளை சரியா வெளிப்படுத்தல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அவங்க நம்ம கிட்ட வேணும்னே இதனாலதான் அப்படி இருக்காங்க போல இருக்கு, நம்மளா தப்பா இன்டர்பிரட் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கோவத்துல ஒரு வார்த்தைகள் சொல்லி உறவுகள் பிரிஞ்சு போன கதைகள் நிறையவே இருக்கு. இப்படி இந்த உணர்வுகள் அப்படிங்கிறத எப்படி கையாளணும் தெரியாம இன்னைக்கு வந்து உறவுகளை இழக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட உடல்நலம் மனநலம் எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து உணர்வுகள் அப்படி என்னங்க ரொம்ப முக்கியம் வெளிப்படுத்தலை அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் எஃபெக்ட் மாதிரி சம்மந்தமே இல்லாத நேரத்தில் நீங்கள் வெடிச்சிருவீங்க. ரொம்ப பாசிவாக இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா அடக்கி 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 வச்சுட்டு ஒரு நாள் சம்மந்தமே இல்லாமல் கத்துவாங்க. அப்போ எல்லாரும் ஏன் இப்படி கத்துறாங்கன்னு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்ற மாதிரி கத்திட்டு திரும்பி அவங்க பழைய நிலைமைக்கே போயிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு ஐஃபோனை உடைச்சா கூட சொல்றது கிடையாதுங்க. சில நேரங்களில் வந்து காஸ்ட்லியான ஃபோன் உடையலாம், டிவி உடையலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கூட உங்க எமோஷன்ஸ் வந்து வெளியில வரலாம். ஸோ அது வந்து ஒரு மிருகம் மாதிரி ஒரு ஒரு புலியோ சிங்கத்தையோ நீங்க கேஜிலே வச்சிருந்து அதுக்கு சாப்பாடே கொடுக்காம திடீர்னு திறந்து விட்டா அது எப்படி வந்து வேட்டையாடுமோ அதே மாதிரி தான் இமோஷன்ஸை அதை வேலிடேட் பண்ணி அதை அக்னாலேஜ் பண்ணி அடிக்கடி எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படின்னீங்கன்னா அது என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு தான் அந்த பதிவில் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த பதிவு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. யூ ஜஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் வில் காஸ் மென்டல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் கண்டிப்பாக காஸ் பண்ணும், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸையும் கஷ்டப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் அப்போ இது தெரிஞ்சு போச்சு, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இமோஷன்ஸ் ஹேவ் டு பி எக்ஸ்பிரஸ்ட். அப்படி இல்லைன்னா சில நேரங்களில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அது நான் சொல்லும் போது உங்களால் ரெசனேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரு நேரத்தில் நம்பா ஃபீல் பண்ணுவீங்க, எந்த உணர்வுமே எனக்கு வரலையே, இப்போ நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு சந்தோஷமே ஃபீல் பண்ண முடியலையேன்னு நினைக்கலாம். சில நேரங்களில் வந்து உறவுகள்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் கூட இருக்கலாம், எனக்கு ஃபீலிங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில நேரம் வந்து சம்மந்தமே இல்லாமல் அழுகணும்னு தோணும், அந்த இடத்துல அழுறதுக்கான எந்த விஷயமே நடந்திருக்காதுன்னா அழணும்னு தோணும். சில நேரத்தில் வந்து ஒரு அதிகமான கோபம் வரும்போது ஒருத்தங்களை வந்து காயப்படுத்தணுன்ற ஒரு வெறி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், ஒரு கிரட்ஜ் ஒரு ஃபீல் பண்ணலாம், ஒரு ஒரு அக்ரெசிவாக ஃபீல் பண்ணலாம், அவனை அப்படி கொலை பண்ணிடணுன்ற அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ள சில எண்ணங்கள் வரலாம். இதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இமோஷன்ஸ் உங்கள் மனசில் தூண்டப்படும் போது அந்த நேரத்தில் அதை வெளிப்படுத்தலை. சில நேரங்களில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களால் அந்த இமோஷன்ஸை, இப்போ மேனேஜர் திட்டுறாரு எடுத்த உடனே நீ என்ன இப்படி திட்டுவேன்னு சொல்லி நம்ம கோபத்தை அங்கே வெளிக்காட்ட முடியாது. அப்படி காட்டினீங்கன்னா உங்களுக்கு வேலையை கூட போயிடலாம். ஸோ அந்த சில நேரங்களில் உங்களுடைய உறவினர்கள் கிட்ட நம்ம டெக்கோரை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும், நம்மளுடைய இமோஷன்ஸை வெளிக்காட்ட முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இமோஷன்ஸை அந்தந்த நேரத்தில் வெளிக்காட்டுறதுக்கும் நிறைய வகைகள் இருக்கு. ஜஸ்ட் இட்ஸ் கம்யூனிகேஷன், வெரி சிம்பிள், அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எமோஷன்ஸா இருக்கும்போது நம்மளுடைய இமோஷனல் பிரெயின் ஒர்க் ஆகும் போது நம்ம திங்கிங் பிரெயின் ஷட் டவுன் ஆயிடும் அப்படிங்கிறது வந்து நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நம்ம திங்கிங் பிரெயின்ங்கிறது இந்த ஃப்ரண்டல் லோப்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ரீசனிங் கெப்பாசிட்டி எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகாதுங்க, கட் ஆயிடும். கட் ஆகும் போது நம்மளால, அதனால தான் எல்லாரும் சொல்றாங்க எமோஷன்ஸா இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்காதீங்க, தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எமோஷன்ஸ் இருக்கும்போது உங்களால ரேஷனலா திங்கே பண்ண முடியாது. அப்போ அந்த எமோஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேணா நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், புத்திஸ்ட் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம், எதனால பண்ணலாம். பட் ஒன்ஸ் இமோஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்க யூ ஹாவ் டு அக்னாலஜ் இட், அக்செப்ட் இட், இட்ஸ் லைக் யுவர் பேகேஜ். இப்போ சில பேருக்கு வந்து நான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு பொறாமை எண்ணெல்லாம் வரவே கூடாதுங்க, நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்கன்னுவாங்க. ஆனால் வரும், ஏன்னா இமோஷன்ஸ் ஆர் நேச்சுரல். உங்களுக்குள்ள என்ன உணர்வு வருதோ அது நேச்சுரல், நீங்களா அதை உருவாக்கல, அது வருது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கான்ற போது அதை ஓன் பண்ண கற்றுக்கணும், அதை அக்னாலேஜ் பண்ண கற்றுக்கணும். அதை விட்டுட்டு சே எனக்கா இந்த மாதிரி ஒரு கேவலமான உணர்வு, எனக்கு வரவே கூடாதுக்கோ, எனக்கு வரவே கூடாது பொறாமை அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம மனிதனே கிடையாது. மனிதனாக இருந்தால் உணர்வுகள் வரதான் செய்யும். அதை வந்து இப்போ ஒரு ஏர்போர்ட்டில் நம்ம பேகேஜ் கொடுக்கும்போது இதாங்க உங்கள் பேகேஜ்னு சொல்லும் போது இல்லை இது எந்த கிடையாது நம்ம ஓட முடியுமா, இது உங்களோடது தான், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள தோன்ற உணர்வுகள் அது உங்களோடது தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா சரி ஏற்றுக்கிட்டேன், அடுத்தது என்ன பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணணும். இங்கே தான் இந்த டாய்லெட் கான்செப்டை நான் கொண்டு வரேன். இப்போ நிறைய ஹோம் மேக்கர்ஸும் சரி, உமனும் சரி, மென்னும் சரி. மென் எப்படி கோப்ப பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப அமைதியாக அன்எக்ஸ்பிரசிவாக இருக்க மென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் இன்டிமசி பற்றி கூட நிறைய பேசியிருக்கேன். அதில் அவங்க எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியுங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்காலிக் ஆயிடுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மெஷின் மாதிரி பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது, பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னும் என்ன சொல்லுது பண்ணுவாங்கன்னா போதை மருந்தோ இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் என்னங்க குடிப்பழக்கம், குடி என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா, ஏன் அதை போய் குடிக்கிறாங்க அப்படின்னா தன்னை மறக்கிறதுக்காக தான். அந்த இமோஷன்ஸை அது என்ன ஏதுன்னு புரியல, ஹேண்டில் பண்ண தெரியல, இட்ஸ் லைக் கிரீக் அண்ட் லாட்டின், ஸோ லெட் மீ ட்ரிங்க் அண்ட் ஃபர்கெட். அதனால அதை போய் குடிச்சு தண்ணியே மறந்து சுத்தமாக வந்து, ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இமோஷன்ஸ் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு, என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட் மை செல்ஃப்ன்ற போது தான் இந்த கஞ்சா பழக்கங்கள், இந்த போதை மருந்து. நிறைய பேர் ரொம்ப ஓவர்வெல்ம் ஆக போது ஒரு தம் அடிக்க போறேன்னு போயிடுவாங்க, ஏன்னா அந்த இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண தெரியல. இதே அந்த இமோஷன்ஸ் அவங்க அங்கங்கே ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் கூட போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் சுகவாசிங்க குடிக்கிறாங்க, கிடையாது. நிறைய பேர் குடிக்கிறாங்க இன்னைக்கு, போதை மருந்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்க அதை விரும்பி போற சாய்ஸ் கிடையாது, அது மருந்து மாதிரி தான் தேடி போறாங்க இன்னைக்கு.
அவங்களால தாங்க முடியல, அவங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் பெயினை, பிசிக்கலை விட மென்டல் பெயினை தாங்க முடியல, அந்த எமோஷன்ஸை தாங்க முடியல, ஒருத்தங்க தன்னை துரோகம் பண்ணிட்டதை தாங்க முடியல, ஒரு கடுமையான வார்த்தைகளை தாங்க முடியல, அது கொடுக்குற வேதனை, தோல்வி, இந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸ் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும். இப்ப இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னங்க இமோஷன் இருக்குன்னா 2-3 தாங்க தெரியும்பாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னா, there are more than 200+ எமோஷன்ஸ் இருக்கு, அதுக்கு நேம்ஸ் இருக்கு, ஒகாபுலரியில இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஐ ஃபீல் லைக் டவுன் இன் த டம்ஸ், நான் வந்து ஒரு ஐ ஃபீல் லைக் பெபிள்ஸ் இந்த பீச், இந்த மாதிரி நம்ம தமிழ்ல அருமையான வார்த்தைகள் இருக்கு, கவிதைகள்ல இருக்கு, காதலே எவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி எத்தனையோ இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வழி இருக்கு. ஆனால் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோமா? நோ. ஸோ பெஸ்ட் வே என்னன்னா, இமோஷன்ஸ் வரும்போது அதை வார்த்தைகள்ல ஐ ஃபீல் ஆங்க்ரி, ஐ ஃபீல் அப்செட், ஐ ஃபீல் வெரி பேட் when you said this to me, இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பப்போ பிரச்சனை முடிஞ்சிடும், மனசுல இருக்க பாரம் இறங்கிடும், ஈஸியா நீங்க போயிடலாம். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அதுக்கான திறன்கள் இல்லைன்னா அது மனசுல தேங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி எல்லாரும் வந்து ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கு, நம்மளுக்கு வந்து உடல் கழிவுகளை வந்து நம்ம எப்படி வந்து போக வேண்டியிருக்கோ, ஒரு டாய்லெட் போய் நம்ம வந்து அதை போக வேண்டியிருக்கோ, அதே மாதிரி இது மன கழிவுகள்னு நம்ம சொன்னா மிகையாகாதுங்க. இந்த உணர்வுகள் வந்து ஒவ்வொரு நாளும் தேங்கி 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 ஒரு மலை போல வளரும் போது அது நம்மளையே வந்து அழிச்சிரும்னு சொல்லலாம். ஸோ இந்த தேக்கத்தை வந்து எப்படி நம்ம வந்து எல்லாரும் காலை கடன்கள் பண்ற மாதிரி இந்த டாய்லெட் அப்படிங்கிற மெத்தட் மூலமா யூ ஹாவ் டு கீப் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஃப்ளஷ் யுவர் இமோஷன்ஸ். அதனால தான் கனவுல வந்து இந்த டாய்லெட் வரும்போதெல்லாம் என்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஃப்ராய்டன் இன்டர்பிரிட்டேஷன்ல உங்களுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு, ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து இது கிட்டத்தட்ட யூ ஹாவ் டு ரிலீஸ் இட். சில நேரங்களில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சத்தமாக ஸ்க்ரீம் பண்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில ஊர் சைட்லலாம் வந்து, இது நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸை தப்பா சொல்ல வரல, பட் நிறைய பேர் வந்து தன்னை மறந்து கத்தி ஆடுறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தர் எமோஷன்ஸ் தான். ரொம்ப நாள் ரிப்ரெஸ்ட் ஆயிருக்கிறத அன்னைக்கு முடிச்சோடனே அப்படி ஃப்ரீ ஆயிடுவாங்க அவங்க. அதனாலதான் இந்த வீக்கெண்ட் பார்ட்டிஸ் நிறைய பேர் பிடிக்குது, ஜஸ்ட் வாண்ட் டு சில் அவுட், அது மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றது. ஸோ இப்படி நிறைய வழி இல்லாம வகை இல்லாம தவறா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, லைக் போதை மருந்தோ இந்த மாதிரி ஆல்கோஹால் போறவங்களுக்கு எல்லாம் வழி என்னன்னா இட்ஸ் டாய்லெட் தான். சொன்ன மாதிரி சில சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்கு, பை விச் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிடே ருட்டீன்ல நீங்க காலை கடன்களை எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி உங்களோட இமோஷன்ஸ்க்கும் ஒரு மெக்கானிசம் டு ரிலீஸ் இட் தான் நான் டாய்லெட்னு சொல்ல வரேன். ஸோ இமோஷனல் டாய்லெட்டிங் ஆர் லெட்டிங் அவுட் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் ஜஸ்ட் பீயிங் ஃப்ரீ. எப்படி அந்த டாக்ஸிக்லாம் போய் நம்ம உடம்பு நம்ம ஃப்ரீயா இருக்கோ, இந்த இமோஷன்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பிட்டீங்கன்னா மனசு அவ்வளோ லேசா இருக்கும், உங்களால என்ன நினைச்சாலும் சந்தோஷமா இருக்க முடியும், சாதிக்க முடியும், எல்லாம் செய்ய முடியாது செஞ்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி வேர்பலி எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு வராது. ஸோ மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடுவோம்னு நினச்சி சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து சந்தோஷமா இருந்தாலே தப்பு நினைப்பாங்க, நான் ஜாயா இருக்கேன் அது வந்து நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைப்பாங்க, இல்லைன்னா நான் இன்னைக்கு சந்தோஷமாயிட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும், நான் சந்தோஷத்தை ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைப்பாங்க. இதெல்லாம் பெரிய மித்ஸுங்க. நார்மலா எல்லாருக்கும் வர எமோஷன் தான், ஜஸ்ட் என்ஜாய் இட், தட்ஸ் அ வே ஆஃப் லைஃப், தட்ஸ் வாட் மேக் அஸ் ஹியூமன். ஸோ இமோஷன்ஸ் தான் நம்மளை வந்து இயந்திரத்திலிருந்து பிரிச்சு காட்டுற ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாம் வந்தாச்சு, ஏஐக்கும் மனுஷனுக்கு என்னங்க வித்தியாசம்? அந்த இமோஷன்ஸ் தான். அதை உணர்ந்து பாருங்க. ரோபோ மூவில என்ன சொல்றாங்க, இமோஷன்ஸை தான் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் நம்ம இமோஷன்ஸை அதை நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணி, நவரசங்கள் மாதிரி தான் அந்த காலத்துல நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக வந்தது. நம்மளோட உணர்வு நமக்கு என்ன ஃபீல் பண்றோங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக வந்தது தான். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கான விஷயத்தை எப்படி நம்ம டாய்லெட் அடக்கிட்டு இருந்தா வயிறுல பிரச்சனையாகி அதுவே பாய்சன் ஆகி உடலுக்கு ஆபத்தாகுமோ, அதே மாதிரி தான் இந்த எமோஷன்ஸை அடக்கி 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 வச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். ஸோ யூஸ் டாய்லெட் அண்ட் ஃப்ளஷ் யுவர் இமோஷன்ஸ் டுடே. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வேர்பலா சொல்லி பாருங்க. அடுத்தது வந்து முடியலையா, வேர்பலா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, நேரா பேச முடியலன்னா ஒரு ஜேர்னலிங் எடுத்துக்கோங்க. ஜேர்னல்ஸ் எடுத்துட்டு just write how someone made you to feel. I felt very bad, I felt very angry, I felt very jealous. Accept it is you. Yeah, எனக்கும் பொறாம வரலாம், come on, நம்மளா ஹியூமன் தான், வரலாம், எனக்கும் பொறாம வரலாம், கோவம் வரலாம், எல்லாம் வரலாம். அதனால நான் கெட்டவன் கிடையாது, புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம அதெல்லாம் எழுதி வச்சு, இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அவன் சொல்லும் போது, இதை எழுதினாலும் இமோஷனல் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ வெரி குட் இமோஷனல் எக்ஸ்பிரஷன் வே. அப்படி இல்லையா, ஒரு யாருமே இல்லாத ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நல்லா சத்தம் போட்டு கத்தி கூட நம்மளோட எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணிட்டாலும் நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் லைக் ஹவு ஒரு கான்ஸ்டிபேட்டடாக ஃபீல் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும், அதே மாதிரி தான் எமோஷனல் கான்ஸ்டிபேஷன் சொல்லலாம். எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கும் போது தான் சில நேரங்கள் நிறைய பேர் கவுன்சிலிங் சொல்லுவாங்க, நான் நம்பா இருக்கேங்க, என்னன்னே தெரியல. ஏன்னா இத்தனை நாள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று இமோஷன்ஸை டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு, டிஸ்கம்ஃபர்ட் காஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்னே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா பாவம் அவங்களோட சைல்ட்ஹுட்ல இப்ப நம்மளுக்கு சில வார்த்தைகள் சொல்லி கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாதோ, அதே மாதிரி சின்ன வயசுல உங்களோட இமோஷன்ஸை சரியா வேலிடேட் பண்ணலன்னா
அந்த இமோஷன்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணணும். இப்போ சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்து வளர்க்கல முட்டை மீனெல்லாம் இப்போ டைஜஸ்ட் ஆக மாட்டேங்க சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் சின்ன வயசுல இமோஷன்ஸ்னா என்ன ஏது எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியலன்னா பெரிய வயசாக போது அந்த இமோஷன்ஸ் வந்து அது எப்படி பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அது தெரியாமல் போகும்போது அது ரிப்ரெஸ் ஆகி சடன்லி யூ வில் ஃபீல் நம்ப் ஆர் யூ வில் ஃபீல் ஓவர்லி இமோஷனல், அஜிடேட்டட், சூசைடல், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்மளுக்கே புரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக வேண்டாம்னா டெய்லி நம்ம வந்து டாய்லெட்டிங் இருக்க மாதிரி டாய்லெட்டிங்ன்ற ஒரு கான்செப்டை நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்துட்டீங்கன்னா லேர்ன் அ வெரி நைஸ் வே அண்ட் ஃபைண்ட் யுவர் ஓன் வே டு எக்ஸ்பிரஸ் யுவர் இமோஷன்ஸ். தென் உங்களுக்கு டாக்ஸிக் ஃப்ரீயாக மனசு ரொம்ப அமைதியாக ஒரு கண்டென்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆஃப்டர் ஆல் லைஃப்பில் நம்மளுக்கு அதுதான் நாங்கள் வேணும். ஸோ இந்த பதிவு மூலமாக ஒரு நியூ கான்செப்டை நீங்கள் வந்து யோசிச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் ஃபீல் அ மோர் லைட் ஹார்ட்டட் அண்ட் ஹாவ் ஆல் த ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பதிவில் உங்களை எல்லாரும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.